ஸோ அடுத்ததாக நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈட்டிங் வெல், அதாவது ஃபுட் ஐட்டம்ஸ். வின்டர் சீசனில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு சூடான சாப்பாடு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணுங்க. ஸோ நார்மலாக வந்து இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஃபேட் தரது அண்ட் சால்ட் அண்ட் சுகர், இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு வார்ம் ஃபீல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஹாட்டாக ஏதாவது சாப்பிடணும் அப்படின்ற ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளேவர்ட் அண்ட் ஹெல்த்தி ரெண்டுமே கலந்து சூப் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வின்டர் சீசனில் வந்து டயட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டயட் கண்ட்ரோலோட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் மினரல் கண்டெயின் பண்ணுற இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், பீட்ரூட், கிவி ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வந்தால் வின்டர் சீசனில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூப்பரான விஷயத்தை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கான தினப்பலனை சொல்கிறதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 13ஆம் தேதி 12வது மாதம் 2016ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். யோக பலம் அனுகூலமான காணப்படக்கூடிய நல்ல நாளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வார்த்தைக்கு வெளிவட்டாரத்திலும் குடும்பத்திலும் பெரும் மரியாதையும் அனுகூலம் பெறக்கூடிய நாள். அதே சமயம் உணர்ச்சி வசப்பட்டு யாரிடத்திலும் கோபதாப கொள்ளாதீர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள். பெரிய மனிதர்கள் சந்திப்பது மிகப்பெரிய சந்தோஷமும், நீண்ட நாட்களாக உங்களுடைய பேர் புகழுக்கு இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்பட்டு பெரிய கௌரவம் கிடைப்பதும், சிலருக்கு அரசு உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. பிள்ளைகள் விஷயத்தில் பெரிய அளவு அனுகூலங்கள். குடும்பத்தில் சுப வரவுகளுக்கு உண்டான பிராப்தங்கள். உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை என்று ஏற்றங்கள். சுபகாரியத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக தொட்டதெல்லாம் அடிக்கடிக்கு நடைபெறுவது மற்றவர்களுக்கு வேப்பில் ஆழ்த்தக்கூடிய நல்ல அமைப்பாக காணப்படுகிறது. கடல் கடந்து பயணங்கள் எது வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மை. குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடன் நோ வாக்குவாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுகிறது. அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். அரசு துறையில் இருப்பவர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை, புது கௌரவங்கள், புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தங்கள் காணப்படுகிறது. படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும், வண்டி வாகன மாற்றத்திற்கு உத்வேகமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். எடுத்த காரிய ஜெயம். தடைப்பட்டிருந்த அமைப்பு நிவர்த்தி. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், அந்த சங்கடங்கள் நிவர்த்தி. தனிப்பட்ட முறையில் கேஸு வழக்குகள் உங்களுக்கு எதிர்மறையாக இருந்த அமைப்புகள் மாறி உங்களுக்கு ஏற்றவாறு மாறுவதற்கு உண்டான அமைப்பு. லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது. படிப்படியாக ஏற்றமும் அனுகூலமும் காணப்படுவது. சேமிப்புக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றிகள் ஏற்படுவீர்கள். புது முதலீடுகளுக்கு உகந்த காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடம் நிவர்த்தி. உத்தியோக இடமாற்றம், வேலை மாற்றம், தனிப்பட்ட முறையில் அனுகூலங்கள், கடல் கடந்த நல்ல விஷயங்கள், தனிப்பட்ட முறையில் சங்கடங்கள் நிவர்த்தி. பெற்றோர் பெரியோர் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரை விட்டு தொலைதூரமாக உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக செல்லக்கூடிய பிராப்தங்கள். எந்தவித பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது சிம்மத்திற்கு நன்மை. அதன் மூலமாக ஆதாயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் மிக கவனம். அவசரத்தனம் வேண்டாம். பிறர் விஷயத்தில் மூக்கை நுழைக்க வேண்டாம். நமக்கு தேவையில்லாத உபத்திரத்தை ஏற்படுத்திவிடும். ஜென்மகரு இல்லாதனால் கண்டிப்பாக உத்தியோகத்தில் நேரம் தவறாமல் செல்வது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது பெரும் சிக்கலையும்
கஷ்டத்தையும் படிப்படியாக பெரும் ஆபத்தையும் ஏற்படுத்திவிடும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் இருந்தாலும் போய் பேசி தீர்த்து கொள்வதும், கோபதாபப்படாமல் இருப்பதும், குறிப்பாக தந்தையார் பெற்றோர் பெரியோர்கள் கூறக்கூடிய ஆலோசனையை அலட்சிப்படுத்துவது கன்னிக்கு கஷ்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக சந்திராஷ்டமம் நாள் முழுவதும் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. கடல் கடந்த நல்ல விஷயங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், தொலைதூர செய்திகள், நன்மைகள், வேற்றுமொழி மனிதர் மூலமாக மிகப்பெரிய ஆதாயங்கள். இரவு நேரத்தில் மட்டும் அவசியமில்லாத பயணத்தை தவிர்த்து கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடக்கும். சட்ட சிக்கல் உள்ளவர்கள், வழக்கு போன்ற விஷயத்தில் உள்ளவர்கள் சிறிது கவனம். சட்டத்திற்கு புறம்பான நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது உங்களுக்கு யோகம். தேக ஆரோக்கியம் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு, வரவுக்கு மீறிய செலவுகள், மனசங்கடங்கள், மனம் டிப்ரெஷன் எல்லாம் காணப்படும். அந்த கோபத்தை குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாரிடம் காட்டுவது பெரும் சிக்கலையும் மொத்த நிம்மதியும் குடும்பத்தில் கெடுத்து விடலாம். வெளிவட்டாரத்தில் இருக்கின்ற பிரச்சனைக்கு குடும்பத்தினர் என்ன செய்வார்கள் என்று யோசித்தாலே பல விதத்தில் நன்மைகள் அனுகூலங்கள் ஏற்படும். எனவே உணர்ச்சிக்கு வசப்படுவதை தவிர்த்து கொள்வது யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். குடும்ப ஒற்றுமையில் பங்கம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள், எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுவது, சமூகத்தில் உயர்ந்த இடத்திற்கு வருவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீர்வது, தனிப்பட்ட முறையில் எந்தவித பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது, குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள், இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், உத்தியோகத்தில் உள்ள மாற்றங்கள் பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். அடிவயிற்றிலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். வளர்ப்பு பிராணிகள், விஷ ஜந்துக்கள், பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். புதிதாக யாரிடத்திலும் உங்கள் ரகசியங்களை அப்படியே பறைசாற்றிக் கொள்ளாதீர்கள். நான் ஓப்பன் புக்கெல்லாம் இல்லாமல் ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் பிள்ளைகளுடைய தேகாரக்கும் சிறிது பாதிப்பு இருந்தாலும் அலட்சியப்படுத்துவது பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், இரத்த பந்த உறவுகளுடைய வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள், தேகாரோக்கியத்தில் குறைபாடு உள்ள கும்பராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இன்று இல்லை என்றால் பெரும் சிக்கலையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொள்ளலாம். சுய மருத்துவம் கூடவே கூடாது. அசுரத்தனத்தில் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று ஆவேசப்படாமல் யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தைரியம், யோகம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், உத்தியோக மாற்றங்கள், அசையமசைய பொருள் சேர்க்கைக்கு உண்டான ஆனந்தங்கள், தொலைதூர பயணங்கள், கடல் கடந்த நல்ல விஷயங்கள், வேற்றுமொழி மனிதர் மூலயமாக மிகப்பெரிய ஆதாயங்கள், படித்த அமைப்புக்கு ஏற்ற உத்தியோகம் கிடைப்பது சீரும் சிறப்பும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே வியூவர்ஸ், வின்டர் சீசனில் நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற டாபிக் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நாளைக்கும் இதே டாபிக்ஸோட நிறைய பாயிண்ட்ஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, is Divya signing off with the entire team of புத்தம்புது காலை. Bye.